காதலித்து வந்த பெண்ணிடம் பல வருடங்களாக நெருக்கம் காட்டி வந்த ஜிம் மாஸ்டர் வசமாக சிக்கியதன் பின்னணியை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பள்ளி அருகே உள்ள ஜிம்மிற்கு வந்து சென்ற இளைஞனின் பார்வை பள்ளி மாணவி ஒருவரின் மீது விழுந்திருக்கிறது. தொடர்ந்து மாணவியை ஃபாலோ செய்து வந்த ஜிம் பாய் தற்போது புழல் சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். மேற்கு மாம்பழத்தில் உள்ள ஜிம்மிற்கு உடற்பயிற்சி செய்வதற்காக குமரன் நகர பகுதியைச் சேர்ந்த விக்னேஸ்வர் என்ற இளைஞர் தினமும் வந்து சென்று இருக்கிறார். அப்போது அந்த வழியாக சென்ற பள்ளி சிறுமி ஒருவரிடம் பழகியிருக்கிறார் விக்னேஸ்வர். நாளடைவில் சிறுமியை காதலிப்பதாக கூறி பல்வேறு இடங்களுக்கும் சுற்றியிருக்கிறார். பள்ளி படிப்பை முடித்தவுடன் இருவரும் ஒரே கல்லூரியில் படித்து வந்திருக்கின்றனர். கல்லூரி வளாகத்தில் இருவரும் அத்துமீறிய விவகாரம் நிர்வாகத்திற்கு தெரியவர இருவரையும் ஒரு வாரத்திற்கு மேலாக சஸ்பெண்ட் செய்திருக்கின்றனர். இருவரும் கல்லூரி படிப்பை முடித்த நிலையில் தான் செட்டில் ஆனதும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பலமுறை பெண்ணிடம் அத்துமீறி இருக்கிறார். இதன் பின்னர் பல கட்ட முயற்சிக்கு பின்னர் ஈகாட்டு தாங்கலில் சொந்தமாக ஜிம் வைத்து ஜிம் மாஸ்டர் ஆகியிருக்கிறார் விக்னேஸ்வர். இதன் பின்னர் முறைப்படி விக்னேஸ்வர் தனது குடும்பத்துடன் பெண்ணின் வீட்டிற்கு சென்று முறைப்படி பெண் கேட்டிருக்கிறார். 80 சவரன் நகை வரதட்சணையாக கொடுக்க வேண்டும், நட்சத்திர ஹோட்டலில் திருமணம் செய்ய வேண்டும் உள்ளிட்டவற்றை கேட்டுவிட்டு நிச்சயதார்த்தம் செய்து கொள்வதாக கூறி சென்றிருக்கிறார் விக்னேஸ்வர். இதன் பின்னர் ஜாதகம் சரிவரவில்லை என நழுவியிருக்கிறார். மேலும் இதனையும் மீறி பிரச்சனை செய்தால் இருவரும் நெருக்கமாக இருக்கும் போட்டோ மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவதாக விக்னேஸ்வர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனிடையே தன்னை கட்டாயப்படுத்தி பெண்ணுடன் திருமணம் செய்து வைக்க முயற்சிப்பதாக சம்பந்தப்பட்ட பெண் குடும்பத்தினர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் விக்னேஸ்வர். மேலும் தனக்கு வேறு பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றுவிட்டதாக கூறியதால் பெண் வீட்டார் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாததால் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவினை தொடர்ந்து அவசரமாக வழக்குப்பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த விக்னேஸ்வரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.